என்னுடைய பட்ஜெட் 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு என்னுடைய பதில் முடியும். அதுதான் இந்த விவோவுடைய T3X. என்னடா ஆரம்பத்திலே நல்ல ஃபோன் சொல்லிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இது நல்ல ஃபோன் தான். பட் இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையுமே சேர்த்து வழக்கமா ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்குற மாதிரி பார்த்துரும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இது விவோவுடைய T3X. இந்த ஃபோனுடைய முந்தைய ஜென்ரேஷனோட இந்த ஃபோனுக்கு வந்து சரியான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் முக்கியமாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனை கையில் எடுத்தோன்னே உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஃபீல் என்னன்னா, இது பிளாஸ்டிக் பேக் தான். பட் பின்னோட டிசைன் வந்து நல்லா இருக்கு. என்கிட்ட இருக்கிற இந்த கலர் செலஸ்டியல் கிரீன் அப்படின்ற கலர், இதே மாதிரி கிரிம்சன் பிளிஸ் அப்படின்ற இன்னொரு கலர் இருக்கு. அதுதான் எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் இதுவும் ஓகே தான். ஓகேவா, இது வந்து ஐக்கு உடைய Z9 இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ஒரே கம்பெனி தான், ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கு. ஃபோனோட டிஸ்பிளே உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். இது வந்து உங்களுக்கு 6.72 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கிடையாது. நார்மலான LCD ஸ்க்ரீன் தான். ஃபிங்கர் சென்சார் உங்களுக்கு பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கு. எனக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஸ்பிளே 1000 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் போகும். டே டைமில் 1000 nits அப்படின்றது யூசபிள் தான். தென் இந்த ஃபோனோட முக்கியமான விஷயம் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகனுடைய 6 Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 Gen 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 25,000 பட்ஜெட்குள்ள உள்ள ஃபோனில் கொடுத்தது. இப்போ 15,000 பட்ஜெட்குள்ள சொல்கிறாங்க. வீடியோட எண்ணில் இந்த ஃபோனை இன்னும் கம்மியான ப்ரைஸ் கூட உங்களால் வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 6 Gen 1 பெர்ஃபார்மன்ஸ் இங்கே அட்டகாசமாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் உங்களுக்கு 5.5 lakhs கிட்ட வருது. ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸும் இங்கே நல்லா இருக்குது. ஸோ கேம் விளாடுறதுக்கும் சரி, 120 Hz ரன் பண்ணுறதுக்கும் சரி, ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராசஸர் கொடுக்குது. ப்ராசஸரை பற்றி சொல்லணும்னா அது ஒரு 4 nm ப்ராசஸர். இன்னும் பவர் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். இதே ஸ்னாப்டிராகன் 6 Gen 1 வச்சு Realme P1 Proன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து இதோட ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயே இந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோனை அடிச்சிக்க முடியாது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. Type-C போர்ட் இருக்குது. தென் அப்புறம் ஸ்பீக்கர் பெல்ஸ் இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதில் வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் அது ஆடியோ பூஸ்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 100 தாண்டி 300 வரைக்கும் ஆடியோ பூஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னப்பட்ட தான் இருக்கும், வேறு வழி இல்லை. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெசில்ஸ் கொஞ்சம் திக்காக தான் கொடுத்துருக்காங்க மித்த ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபோனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதோடைய பேட்டரி. இந்த ஃபோனில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை விவோ வந்து அல்ட்ரா தின் பேட்டரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 6000 mAh பேட்டரி ப்ளஸ் ஒரு பவர் எஃபிஷியன்டான சிப் அப்படின்றதுல இந்த ரெண்டு காம்பினேஷனுமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஒரு அல்டிமேட்டாக இருக்கும்போது நீங்கள் 120 Hz வச்சு ஃபுல்லாக ரன் பண்ணாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தாராளமாக உங்களால் ஒன் டே யூஸ் பண்ண முடியும். தென் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஒரு ரவுண்ட் டயல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த லைட்லாம் படுறப்போ ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான எஃபெக்டை கொடுக்கு, நல்லா இருக்குது. இந்த ரெண்டு கேமரா இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒன்று வந்து 50 MP ஒரு பிரைமரி சென்சார். அது என்ன சென்சார்ன்றதை பற்றி சொல்ல. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP ஒரு போகா சென்சார். ஸோ அதை விட்டுருங்க. இங்கே பிரைமரி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இது கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன் இல்லை. ஈவன் தோ இது விவோவாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐக்குள்ள பெரிய ஃபோனை விவோவில் கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது வேறு கதை. ஓகே, விட்டுருங்க. கேமரா நீங்கள் விவோ ஃபோன்ஸு கேமராக்கெலாம் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கேமராலாம் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் அதே மாதிரி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதுவுமே இந்த ஃபோனில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ 4K 30 FPSன்றது நல்ல விஷயம். நீங்கள் அந்த ஸ்டெபிலைசேஷன் மோடை போட்டு எடுத்தீங்கன்னா உங்களால் 1080p 30ல் வீடியோ எடுக்க முடியும். ஓகேவா, 1080 60 கூட கிடையாது. நீங்கள் 1080p 30ல் மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். எஸ், இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு 30 FPS வீடியோ எடுக்கணும். 1080 30, 4K 30, 720p 30, 60 FPS கூட கிடையாது. ஸோ அதாவது கொடுத்துக்கலாம் 1080p 60 FPS, பட் இதில் கிடையாது. ஓகேவா, யூடியூப்பில் உங்களால் 4K வீடியோஸ் பார்க்க முடியும். பட் HDR வீடியோ சப்போர்ட்டிங்க கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி செல்ஃபிக்கு இங்கே 8 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. தவிர்த்து மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது நல்ல விஷயம் இந்த பட்ஜெட்டுக்கு. இந்த ஃபோனில் மொத்தம் 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. பேட்டரி 6000 mAh சொன்னேன். சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா, இந்த ஃபோன் வந்து 17ஆம் தேதி லான்ச் ஆகும் போது, அதாவது நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபோனை எங்கே வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போ வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 24ஆம் தேதி உங்களுக்கு பேங்க் ஆஃபர்ஸ் உண்டு. அதாவது நீங்கள் HDFC கார்ட்ஸ் இல்லை SBI கார்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் உண்டு. இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. 4 128, 6 128, அப்புறம் 8 128 அப்படின்ட்டு. இதில் அந்த 4GB வேரியண்ட் உங்களுக்கு 1000 rupees ஆஃபரும், 6GB அப்புறம் 8GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 1500 rupees ஆஃபரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிடைக்கும். பேங்க் ஆஃபர்ஸ் இல்லாமல் இந்த ஃபோனை வாங்க ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் 13,499 அப்படின்ற ப்ரைஸ்க்கு இந்த ஃபோனை உங்களால் வாங்கிக்க முடியும். 4 128GB வேரியண்ட்டை.
பேங்க் ஆஃபர் யூஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 12,499 12,500 இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். இது போக அடிஷ்னலாக ஆர்பிடெக் தமிழ் அப்படின்ற என்னுடைய கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு 500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். தேட் மீன்ஸ் உங்களால் 12,000 இந்த ஃபோனை வாங்க முடியும். 12,000 ஸ்னாப் டிராகன் 6 Gen 1 கொடுக்குற ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கண்டிப்பாக நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். இதோட மற்ற வேரியன்ட் ப்ரைஸ்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அங்கே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் உங்களுக்கு இந்த பேங்க் ஆஃபர்ஸ் அப்ளை ஆகும், என்னோட கூப்பன் கோடும் அப்ளை ஆகும். ஓகேவா? ஏன்னா கூப்பன் கோட்லாம் சொல்ல ப்ரமோஷனானு கேட்டிங்கன்னா ப்ரொமோஷன் நான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ப்ரொமோஷன் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு அங்கே கொடுத்த ஒரு கூப்பன் கோடு தான். பட் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஃபன்டச் OS தான் கொடுத்துருக்காங்க. ஃபன்டச் OS அப்படின்னு சொல்கிறப்ப இதில் அந்த ஆட்ஸு, ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. அந்த லோக்கல் ஆப்ஸ், லோக்கல் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளோட்வேர்ஸே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டிபிக்கல் ஃபன்டச் OS என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமோ அதுதான் இது கொடுக்குது. இந்த ஃபோன் உங்களுக்கு Android 14 அவுட் ஆஃப் பாக்ஸில் தான் வருது. அப்டேட்ஸ் பற்றி என்னன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. இந்த ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி நான் சொல்லணும்னா இந்த ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குது. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு நான் கேம் ஆடுறப்போ என்னால் சூப்பராக விளாட முடிஞ்சிச்சு. டே டு டே யூசேஜ் யூஸ் பண்ணும்போதும் எந்த விதமான ஸ்டட்டர்ஸ் லேக் கிடையாது. ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இருந்தாலும் இதில் நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம் இந்த ஃபோனில். AMOLED கொடுத்துருந்தா இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபோன் மாதிரியே இருக்கும். இந்த ஃபோனை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதிகமாக கேம் ஆடுவேன், எனக்கு ஃபோனில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கணும், கேமரா அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். Vivo T3X. அப்போ சொன்ன மாதிரி லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு 500 எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பிடிச்சிக்க உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.